உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்வானது நடைபெறுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் வாழ்வியல், இசை, பண்பாடு, இலக்கியம், நடனம் என அனைத்தையும் பிரதிபலிக்கும் விழாவாக அமைந்திருக்கிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தர் கூறினார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் ஆதி கலைக்கோள் 2024 விழா நடைபெறுகிறது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் பங்கேற்று இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார். உடன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் பங்கேற்றார். பின்னர் விழா மேடையில் பேசிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன், பல சிரமங்களுக்கு இடையே இன்று இந்த சங்கமம் தொடங்கியிருக்கிறது. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான விழா நடைபெறும் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தற்போது அது நடைபெறுகிறது. இலக்கியம், இசை, பண்பாடு, இலக்கியம், இசை, நடனம் ஆகிய கலை வடிவங்கள் பாதுகாக்கவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இயக்கங்கள் மற்றும் தலைவர்களின் வரலாற்றினை அறியவும், இம்மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் 40க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற கலைஞர்கள் மற்றும் வல்லுநர்கள் 300 புகைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின எழுத்தாளர்களின் நூல்கள் மற்றும் அவர்களின் வெளியீடுகள், புத்தகங்கள் அரங்கங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை வடிவங்கள் மற்றும் கலாச்சார நடைமுறைகள் கற்றல் மூலம் ஒரு சிறந்த அனுபவத்தை அளிக்கும் விதமாக பார்வையாளர்களுக்கு உட்புற மற்றும் திறந்தவெளி பயிற்சி பட்டறைகளை கற்றுத்தர 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய இசை கலைஞர்கள், தொன்மையான இசை கருவிகள் மற்றும் நாடக கலைஞர்களின் கலைவடிவ ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஒடுக்கப்பட்டோரின் நிகழ்வுகளை மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட நையாண்டி மேளம், துடுப்பாட்டம் போன்ற 30க்கும் மேற்பட்ட மறக்கப்பட்ட கலைகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்துக்காக மற்றும் 11 சமகால எழுத்தாளர்கள், புகழ்பெற்ற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சரின் ஆலோசனைப்படி இந்த நிகழ்ச்சி நேற்று 1ஆம் தேதியும் 2ஆம் தேதி நடக்க இருந்தது. ஆனா இந்த மழை காரணமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி காலையில சீக்கிரமா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஆதி கலைக்கோள் அப்படிங்கிறது நம்முடைய ஆதி குடிகளாக இருக்கிற ஆதி திராவிட மக்கள் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்து வந்த சூழ்நிலை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலை, இது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள், அவங்களோட வாழ்க்கை முறைகள், இது எல்லாத்தையும் எடுத்துரைக்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு ஆதி திராவிட சார்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் பிரதிபலிக்கிற விதமாக பல்வேறு முயற்சிகளை இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான். முதல் தடவை இந்த மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பா நடக்குது. அதனால இது கண்டிப்பா அனைவரும் வரணும். அது மட்டும் இல்லாம நிறைய எழுத்தாளர்கள் நம்முடைய ஆதி திராவிட பழங்குடியினர் மக்களோட வரலாறு, அவங்க வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைச்சு பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி புகைப்படங்கள், அப்புறம் கண்காட்சிகள், அப்புறம் நடனம், இசை, கலை, இந்த சார்ந்த நிறைய விஷயங்களும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கு. ஒரு 10க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நல்ல சுவாரஸ்யமான தலைப்பின் கீழ் பேச இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிட மக்களுக்காக, பழங்குடியினர் மக்களுக்காக பல்வேறு சிறப்பான திட்டங்கள், புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதத்துல அவங்களோட வாழ்க்கை மேம்பட, கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம் போன்ற எல்லாத்திலையுமே அவங்க முன்னேற பல்வேறு வழிவகைகளை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில இந்த நிகழ்ச்சி ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருமே இன்னைக்கு அலைமோதி கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்ளபடியே இது அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, அந்த சங்கதியினருக்கு பல விஷயங்கள் தெரியாம இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இதை தெரிவிக்கிற நிகழ்ச்சி. அவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்களை கலைக்கக்கூடிய நிகழ்ச்சி. பல விஷயங்களை அவங்களுக்கு அவங்க அறியாமைய அகற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. அதனால நல்லபடி சிறப்பா போயிட்டு காலில இருந்து மாலை வரைக்கும் இருக்கு. அதனால
யார் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிக்கலாம், எல்லாரும் வந்து வரணும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்னு இந்த நேரத்தில் நான் தலைமையா கேட்டுக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்